அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மட்டன் எலும்பு வெண்டைக்காய் மாங்காய் வச்சு ஒரு குழம்பு ரெசிபி. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதோட கூடவே ஒரு கதை. இந்த கதை நம்ம மனசை போட்டு எந்த விதத்துலேயும் குழப்பிக்கக்கூடாது. எது எந்த நேரத்தில் நடக்குமோ அந்த நேரத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இதுதான் கதையோட தலைப்பு. ஒரு 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 குடும்பம் இருந்துச்சு. ஒரு ஆள், அவங்க மனைவி, 2 பசங்க இருந்தாங்க. நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏதோ சம்பாதிக்கிறத வச்சு கடனுடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்டாண்டையே ஒரு பெரியவர் இருந்தார். அவர் வேலை முடிச்சுட்டு வந்து அந்த பெரியவர்கிட்ட கொஞ்ச நேரம் இந்த நாட்டு நடப்பு, அரசியல், அது இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் போய் ராத்திரி போய் சாப்பிட்டு படுத்துருவார். இதுதான் ரொட்டீனாக அவங்களுக்குள்ள நடக்கும். இதே மாதிரி நடந்துட்டுருக்கும்போது அவருக்கு எந்த கவலையும் இல்லாமல் ஏதோ அவருக்கு இருக்கிற வசதியை வச்சு திருப்தியாகவே தான் வாழ்ந்துட்டு வந்தார். திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுது, அவரோட ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழித்து அவரோட ஃப்ரெண்டு அவரை பார்க்குறாரு. வேலை செய்கிற இடத்துல பார்க்குறாரு. பார்த்ததும் பேசுகிறாங்க. நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. பேசிட்டு அவர் ரொம்ப வசதியாக இருக்கார். 2 பேரும் ஒரே ஈக்குவலான படிப்பு தான், ஈக்குவலான வேலை தான், ஈக்குவலான ஒரு குடும்பம் தான். ஆனால் இப்போ அவர் ரொம்ப நல்ல நிலைமையில் இருந்தார். பங்களா, காரு அப்படின்னு சொல்லி நல்ல நிலைமையில் இருந்தார். இந்த ஆளை பார்த்துட்டு என்னப்பா இது மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு. நம்ம என்னவோ அப்படியே தானே இருக்கிறோம், இவன் பாரு எவ்வளோ சீக்கிரம் முன்னேறிட்டான், ரொம்ப கஷ்டமாக இருக்கே இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறார். வீட்டுக்கு போயிட்டு இதையே மனசில் நினச்சிக்கிட்டே இருந்தேன். நம்ம எங்கே தப்பு பண்ணோம், என்ன தப்பு பண்ணோம், நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், நமக்கு முன்னால் இருந்தவன் நம்மளோட ஒரு நிலைமையிலேயே இருந்தவன் இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்கிறானே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குழம்பிகிட்டே இருக்கார். இந்த குழப்பத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டில் சரியாக குழந்தைங்கிட்ட பேசுகிறதில்ல, மனைவிக்கிட்ட பேசுகிறதில்ல, அந்த பெரியவர்கிட்டையும் பேசுகிறதில்ல. விடிஞ்சால் வேலைக்கு போகிறாரு. ஈவினிங் வந்தவுடனே அவர் வேலையை பார்த்துட்டு போய் படுத்துடுறாரு. இதே மாதிரி தான் இருந்தது. அந்த பெரியவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நல்லா இருந்த மனுஷன் ஏன் திடீர்னு இப்படி ஆயிட்டாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஈவினிங் வேலை விட்டு வரும்போது இவரே கூப்பிட்றாரு. இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லி அவர் வர்றாரு. என்ன ஐயான்னு கேட்குறாரு. ஏன் ஒரு மாதிரியாக இருக்கே நீ அப்படின்னு சொல்லி கேட்டு, ஒன்றும் இல்லையே அப்படி. இல்லை, நீ மனசில் ஏதோ வச்சுருக்க, என்ன சொல்லு அப்படின்னு சொல்கிறார். அப்போ இவர் சொல்கிறார் இந்த மாதிரின்னு. அட முட்டாள, நான் சொல்கிறத கேளு. யார் யாருக்கு எப்போ எது கிடைக்கணுமோ அப்போ தான் கிடைக்கும். அடுத்தவங்கள பார்த்து நினச்சி நம்ம மனசை குழப்பிக்கக்கூடாது. அதுக்கு ஒரு சின்ன கிளி கதை சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரியவர் சொல்கிறார். இந்திரலோகத்தில் இருக்கிற இந்திரன் இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கிளி வளர்த்துட்டு இருந்தாங்க. சின்னதாக ஒரு பச்சை கிளி வளர்த்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளாக வளர்த்துட்டு இருந்தாங்க. அந்த கிளிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. உடம்பு சரியில்லாமல் போனதும் இந்திராணிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு. இந்திரனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இது ரொம்ப நோயாளி ஆயிடுச்சு, இதை கொஞ்சம் பிழைக்க வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இந்திரன் சொல்கிறார், அது விதி முடிஞ்சிருக்கும், அதான் அப்படி இருக்குது, நீ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு சொல்கிறார். இல்லை, இது விதி முடியக்கூடாது, இந்த விதியை நீங்கள் மாற்றி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க. இந்திரன் சொல்கிறாரு, இந்த வேலை எனக்கு தெரியாது, மாற்றி எழுதுகிற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த வேலை செய்கிறவங்க யார்? இந்த வேலை செய்கிறது பிரம்மா தான். அதனால் நம்ம பிரம்மா கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனும் ராணியும் சேர்ந்து பிரம்மா கிட்ட போகிறாங்க. பிரம்மா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, இந்த கிளி இப்படி ரொம்ப நோயாளி ஆயிடுச்சு, இது சாகிறதா இருந்தால் இதுக்கு ஒரு விதியை எழுதி கொடுங்க, மாற்றி எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.